ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கால பைரவ அஷ்டமி. காலாஷ்டமின்னு சொல்லுவாங்க, பைரவ ஜெயந்தி. இது எப்போ வருது, என்ன சிறப்பு என்ன பார்க்கலாம் கொஞ்சம். ஒவ்வொரு வருடமும் வருகிற கார்த்திகை மாதத்தில் வருகிற தேய்பிறை அஷ்டமியை நாம் பைரவ ஜெயந்தி, அதாவது பைரவருடைய ஜெயந்தி நாள், ஊர்பவித்த நாள் அப்படின்னு கொண்டாடுகிறோம். இந்த வருடம் நவம்பர் மாதம் 2024 சனிக்கிழமை அன்று நவம்பர் 23 அன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பைரவ ஜெயந்தியாக வருகிறது. இதில் காரணம் நிறைய உண்டுங்க. அந்த நாள், நட்சத்திரம், யோகம், கரணம் இதெல்லாம் தவிர்த்து அன்னைக்கு ரொம்ப முக்கியமாக என்னென்ன, அன்னைக்கு வாஸ்து நாளாகவும் இது அமைகிறது. ரொம்ப விசேஷமான பலன்கள் நமக்கு இது ரெண்டும் சேர்ந்து வர்றது. பைரவ வழிபாடும் வாஸ்து பகவான் வழிபாடும் இணைந்து செய்கிற ஒரு அதி அற்புதமான நாள். சரி, பைரவர் காலத்தின் கடவுள்னு சொல்லுவாங்க, க்ஷேத்திரபாலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய நட்சத்திரம் பரணி. சித்திரை மாதம் ஐப்பசி மாதத்தில் வருகிற பரணி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் இருக்குது. அப்போ செய்கிற ஒரு வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு தரும். இந்த பைரவர் 12 ராசிகளையும் தன்னுடைய அங்கங்களாக கொண்டவர் என்றும் நமக்கு புராணங்கள்லாம் சொல்கிறது. அது மட்டுமல்லங்க, சனீஸ்வர பகவானின் வாத நோயை நீக்கியவர் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒரு அஷ்ட பைரவர்கள் உண்டு. 64 விதமான பைரவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப பிரசித்தியாக நமக்கு 8 பைரவர்களுடைய வழிபாடு இப்போதைக்கு இருக்குது. அந்த பைரவர்கள் பேரை கூட நாம் அன்றைக்கி உச்சரித்து பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர். இந்த அஷ்ட பைரவர்களுடைய வழிபாடு தான் இப்போ நமக்கு நடைமுறையில் இருக்குது. இது இல்லாமல் 64 பைரவர்கள் உண்டு. அதில் ஒன்று தான் நமக்கு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர்னு நமக்கு வழிபாடு இருக்குது. இவரை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த உக்ர வழிபாடு, உக்ர தெய்வதைகள் வழிபாடுன்னு. இவர் நம்மை அண்டும் தீமையை மட்டும் அழிப்பவர், நம்மை அல்ல. இந்த சிவபுவ மகாபுராணத்தில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் விரிவாக சொல்லியிருக்கு. ரொம்ப சுருக்கமாக ஒரு சிறப்பான புராண நிகழ்வை நாம் இங்கே பார்க்கலாம். சிவபெருமானுக்கு 5 முகங்கள்: ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அதே போன்று பிரம்மதேவருக்கும் 5 முகம் உண்டு. இருவருக்கும் 5 முகம் இருக்கிறதுனால நம்ம 2 பேருமே சமம்தான், சிவபெருமானும் நானும் சமம் அப்படின்னு சொல்லி பிரம்மனுக்கு கொஞ்சம் செருக்கு வந்துடுது. உடனே தேவர்கள் மற்றவர்கள் எல்லாம் போயிட்டு தம்மை தான் வணங்கணும் அப்படின்னு பிரம்ம பகவான் சொல்லிடுறாரு. தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க அது மாதிரி சொல்கிறது செய்கிறதெல்லாம். அதனால் சிவபெருமான்கிட்ட போயிட்டு அவங்க எல்லாம் முறையிடுறாங்க. அதன் விளைவாக சிவபெருமான் பிரம்மதேவனின் 5வது தலையை தன்னுடைய கூரிய நகங்களால் கிள்ளி எறிந்துகிறார். அந்த கபாலம் அவர் கையில் ஒட்டிக்குது. அதனால தான் பூஜைக்குரிய புஷ்பங்களையும் வில்வதளமோ மற்ற இலைகளையெல்லாம் நாம் பறிக்கும் போதோ பூஜை விஷயம் செய்யும் போதோ எதையுமே நகத்தால் கிள்ளக்கூடாது, அது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கையில் ஒட்டிக்குது சிவபெருமான் கையில். அது ஒரு பிரம்மஹத்தி தோஷமாக மாறிடுது. அந்த ஒரு கபால ஓடு மாதிரி ஒரு வச்சுக்கிறாரு, கையில் ஒரு பிக்ஷை எடுக்கிற ஒரு ஓடு வச்சுக்கிறாரு. அது என்னைக்கு நிறையுதோ அன்னைக்கு தான் அவருக்கு அதிலிருந்து விமோச்சனம் என்று சொல்ல காசியில் சென்று அன்னபூரணி தேவியின் கையினால் கடைசியாக அவர் பெற்ற அன்னத்தினால் அது நிரம்பி அந்த தோஷம் நீங்க பெற்றதாக நமக்கு ஒரு வரலாறு உண்டு. அந்த மாதிரி அவருக்கு தோஷியம் நீங்கி போயிடுது, அந்த திருவோடு நிறைந்துடுது. அதே மாதிரி பொதுவாக பார்த்திங்கன்னா அண்ணாமலையிலையும் காசிமா நகரிலும் பைரவ வழிபாடு ரொம்ப பிரசித்தி. அதை தாண்டி நமக்கு தர்மபுரியில் ஒரு பைரவருக்குன்னே தனியாக குடிமரத்தோடு ஒரு பிரத்யேகமான கோயிலும் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு திருப்புத்தூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரிலும் 64 விதமான பைரவர்கள் அங்கே தான் தோன்றியதாக ஒரு பெரிய தளி தீர்த்தம்னு இருக்கும் அந்த கோயிலில். அந்த பைரவருக்கு ரொம்ப விசேஷமான இது இருக்குது. 64 பைரவர்களும் அங்கே உட்படுத்ததாக. அது மாதிரி நிறைய விசேஷமான இடங்கள் உண்டு. இந்த அண்ணாமலை வழிபாடும் காசி மாநகர் வழிபாடும் ரொம்ப பிரசித்தி உனக்கு. அந்தஹாசுரன் ஒரு அரக்கன் இருந்தார். அந்த அரக்கனை அழிக்க தோன்றியவர் தான் பைரவர்.
காசி மாநகரனுடைய காவலன், 8 திக்குகளையும் காப்பவர் நம்முடைய பைரவர். அன்றும் இன்றும் எப்போதும் பார்த்திங்கன்னா கோயில் நடை சாத்திய பிறகு அந்த சாவியெல்லாம் கொண்டு வந்து பைரவர் பாதத்தில் வச்சு வணங்கி அதுக்கப்புறம்தான் அதை நிறைவு செய்வாங்க பூஜைகளை எல்லாம். பைரவர் ஒரு காவல் தெய்வம். நம்முடைய வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டுக்கும் அவர்தான் காவல் தெய்வம். அவர் நாயை வாகனமாக கொண்டவர். சில இறைப்பணிக்காக நாம் எங்கன்னா வெளியே போனோம்னா நமக்கு பைரவர் காவலுக்கு வருவார். இது ரொம்ப ஒரு பிரத்யேகமாக அடியேனுடைய ஒரு அனுபவம், ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். திரு அண்ணாமலையின் கிரிவலம் வரும்போது யாருமே தனியாக கிரிவலம் போகிறோன்ற எண்ணமே இல்லை. ஏன்னா தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் எப்போதும் கிரிவலம் வந்து கொண்டு இருப்பாங்க. இப்போ நம்ம யாராவது தனியாக போனால் கூட ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லையிலேருந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நாய்கள் நம்ம பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நமக்கு காவலுக்காகத்தான் வருவாங்க அவங்க எல்லாம். இந்த மாதிரி வர்ற நாய்களுக்கு நாம் பிற பிஸ்கெட்டு ஏதான ஒரு உணவு நம்ம கொடுக்கலாம். சரி, இதில் யாரெல்லாம் இதை வழிபடலாம், எப்படி வழிபடலாம்? ஆண்கள், பெண்கள் அனைவரும் வழிபடலாம். நம்ம எதற்காக வழிபடணும், அதை வழிபட்டால் என்ன பலன்னு பார்க்கலாம். பணப்பிரச்சனை தீரணும், இழந்த செல்வங்களை எல்லாம் நாம் மறுபடியும் அடையணும் அப்படின்னா ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு நமக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவானுடைய தொல்லைகள், இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த தொல்லைகள் நீங்கணும்னாலும் இவரை வழிபடலாம். ஏன்னா சனி பகவானுடைய வாத நோயை இவர் போக்கியதால் இவருடைய பக்தர்களுக்கு அவர் அனுகூலம் பண்ணுவார். தொழில் மேம்பட, அபவாதம் நீங்க. இந்த அபவாதம் நீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வீணாக பழி போடுவாங்க சில பேர். அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க தான் இது சொன்னாங்க, அப்படி பண்ணாங்க, அந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறது அதெல்லாம் அவர் நீக்கிடுவார். இந்த மாதிரி கருப்பு நாய்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு இந்த குழந்தைகளெல்லாம் சாப்பிட்ட உணவு, பால் இதெல்லாம் மிஞ்சி போனதெல்லாம் ஊற்றினா திருஷ்டி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி விஷயம் அப்படி கிடையாது. அந்த மாதிரி நாய்களுக்கு நாம் உணவடித்தோம்னா அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அது நல்லா சாப்பிட்டா தான் எனக்கும் சாப்பாடு கிடைக்கும்னு அந்த ஜீவன் அந்த குழந்தைக்காக வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர்ந்தாலும் இந்த வீட்டில் இன்னொரு குழந்தை வந்தால் நமக்கு இன்னும் சாப்பாடு கிடைக்கும். அதனால் நிறைய இங்கே குழந்தை வரணும்னு குழந்தைக்காக அந்த நாய்கள் வேண்டுமா. அப்படி ஒரு விஷயம்தான் நமக்கு நாய்களுக்கு உணவு கொடுக்கணும் அந்த இரவில். அதே மாதிரி காசி மாநகரத்துக்கு நாம் போகணும் அப்படின்னு நினச்சோம்னாலே பைரவர்களுக்கு உணவிட்டுட்டு காசிக்கு வரணும்னு நாம் பைரவரை முறையெடுக்கலாம். அதை தவிர துஷ்ட சக்திகள் நம்மை அண்டாது. ஏவல், பிண்டி, சூனியம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பைரவ வழிபாடுனால இதெல்லாம் நமக்கு நம்மளை காப்பாற்றிக்கலாம். சரி, இதை எப்படி செய்கிறது, எப்போது செய்கிறது, என்ன வழி? கார்த்திகை மாதம் வருகிற தேய்பிறை அஷ்டமி அதுதான் முதன்மையான நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆரம்பித்து ஒரு 21 தேய்பிறை அஷ்டமி, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, இல்லைன்னா பரணி நட்சத்திரம், இல்லைன்னா தை மாதம் கூட செய்யலாம். கார்த்திகை தான் செய்ய முடியலைனாலும் தை மாதத்தில் கூட இதை ஆரம்பித்து நாம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. இந்த சித்திரை ஐப்பசியில் வர்ற பரணி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு. தேய்பிறை அஷ்டமியோடு செவ்வாய்க்கிழமை வந்து சேருதுன்னா அன்னைக்கு நிலப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு நாம் பூஜை செய்யலாம். தேய்பிறை அஷ்டமியோடு சனிக்கிழமை வருதுன்னா நோய்கள் தீரும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இது ஏன் அவ்வளோ விசேஷம்னா, தேய்பிறை அஷ்டமியும் இருக்குது, சனிக்கிழமையும் இருக்குது, வாஸ்து நாளாகவும் இருக்குது. அதனால் அன்னைக்கு நமக்கு நிலப்பிரச்சனையும் தீரும், நோயும் நீங்கும். அதே போல் பயணங்கள், நம்ம ரொம்ப நீண்ட தூரம் பயணம் போகிறோம்னா ஒரு சுகமாக அமையணும், பாதுகாப்பாக அமையணும், சிறப்பாக இருக்கணும்னா பைரவருக்கு முந்திரி மாலை அணிவித்து நாம் போகலாம். சரி, இது மட்டும் இல்லைங்க, தேய்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம் இந்த 4:30 to 6 இருக்கு இல்லைங்களா, அந்த நேரத்துலையும் நாம் பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு. தேய்பிறை அஷ்டமியோட வெள்ளிக்கிழமை வந்தால் நாம் பணம் காசு சேர்க்க ஸ்வர்ணாகிருஷ்ண வழிபாடு சிறப்பு. தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு இவர் வழிபடுறது மாலை நேரத்தில் ரொம்ப சிறப்பு. சரி, பொதுவாக இவரை எப்போ வழிபடலாம் அப்படின்னா மாலைக்கு மேல், அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு, அப்படி இல்லைன்னா 12 மணிக்கு உச்சி பகலில் கோயில் நடசாத்தும் போதும் பண்ணலாம். இரவு 10 மணிக்கு அர்த்தராம பூஜை, அப்போவும் இவரை போய் நாம் வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலன் தரும். சரி, எப்படி இந்த விரதம் இருக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவருக்கு காலாஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோமம், அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இவர் சிவபெருமானுடைய அம்சம்ன்றதுனால சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால் இவருக்கும் அபிஷேகங்களை நாம் நிகழ்த்தி நாம் நிறைய பலன்களை அடையலாம். அது மாதிரி ஒரு 64 ஹோமகுண்டங்கள் 64 பைரவருக்காக வச்சு நிறைய பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. முடிஞ்சவங்க அதை கலந்துக்கலாம், இல்லைன்னா நாம் என்ன முடியுதோ அதை வாங்கியும் கொடுத்துக்கலாம்.
பைரவர் ஸ்லோகமெல்லாம் அன்றைக்கி படிக்கிறது ரொம்ப சிறப்பு. கும்பகோணத்து பக்கத்தில் சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பைரவருக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அன்னைக்கு. அதையும் நாம் அங்கே போய் கண்டுகளிக்கலாம். அஷ்ட திரவியம்னு ஒன்று விற்குங்க. அது அபிஷேக பிரியர். அதனால் அது ஒன்றும் இல்லை, புனுகு, ஜவ்வாது, உங்களுக்கு அந்த பச்சை கற்பூரம், சந்தனம், கஸ்தூரி, கோரோஜனை, அரகஜா, குங்குமப்பூ, இதெல்லாம் சேர்ந்தது தான் அஷ்டதிரவியம். அதை வாங்கி கொடுக்கலாம். சந்தனம் அபிஷேகம் பண்ணால் இவருக்கு ரொம்ப சிறப்பு. அதை வில்லையாக வாங்கக்கூடாது, கையால் அரைச்சி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், சுண்டல் இதெல்லாம் கொடுக்கலாம். அவருக்கு ரொம்ப பிடித்தது உளுத்தம்பருப்பு மிளகு வடை செய்து அதை தேனில் துவைச்சி அவருக்கு சாத்தணும். பிடித்த மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு மலர்கள், அதாவது அரளிப்பூ, தாமரைப்பூ, வில்வம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. மல்லிப்பூவும் நந்தியாவட்டையும் நாம் சார்த்துறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, தவிர்த்துடுங்க. பூசணிக்காய் போட்டு விளக்கேற்றுறது, தேங்காய் தீபம், இது மாதிரியெல்லாம் நாம் செய்யலாம். இந்த பூஜை சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மிளகு தூபம்னு போடுவாங்க. இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்துட்டு ஒற்றைப்படையில் 5, 7, 9 அந்த மாதிரியெல்லாம் அந்த தூபத்தில் போட்டு சிகப்பு அல்லது வெண்மையான துணியில் வச்சுட்டு அது ஒற்றைப்படையாக ஒரு 5 வாரம், 7 வாரம், 9 வாரம், 21 வாரம் அந்த மாதிரி நாம் மனசில் நினச்சிக்கிட்டு, இல்லை 21 அஷ்டமி அப்படியும் கூட நாம் செஞ்சுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிளகு தூபம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. சிவப்பு துணி இல்லை வெள்ளை துணி, இது ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒற்றைப்படையில் மிளகு எடுத்துக்கலாம். 5, 7, 9, 21, 27 மாதிரி எடுத்துட்டு நம்ம அந்த கார்த்திகை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி ஆரம்பித்து 3 வாரம், 7 வாரம், 9 வாரம், 21 வாரம் அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம், அஷ்டமியிலையும் செஞ்சுக்கலாம். அந்த தூபம் முடிச்சுக்கெல்லாம் நாம் தயார் பண்ணி வச்சு நாம் பூஜிக்கலாம். அதே மாதிரி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் அவரவர்கள் வயது, உடம்பு, வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கணும். அதான் இப்போ முக்கியமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உணவு ஏற்கக்கூடாது. மாலை வரை நாம் உணவு சாப்பிடாமல் மாலை பூஜை பண்ணிவிட்டு காலையில் வேணால் கூட எதாவது லேசாக எடுத்துக்கலாம். கட்டாயம் இரவு உணவு நம்ம தவிர்த்துடணும். 6 மணிக்கு மேலே இப்போ அவர் பைரவர் பூஜையெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் காலையில் போய் கோயிலில் அவரை வணங்கி விட்டு அங்கே ஏதானும் பிரசாதம் சாப்பிட்டு தான் நம்ம அந்த விரதத்தை நிறைவு செய்யணும். இதுதான் முழுமையாக விரதம் இருக்கிற முறை. ஆனால் விரதம் அவரவர்கள் உடல், வயது, வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்து கொள்ளலாம். இந்த அற்புதமான சனிக்கிழமையும் தேய்பிறை அஷ்டமியும் காலாஷ்டமியும் அதோடு வாஸ்து நாளும் சேர்ந்து வருகிற ஒரு அற்புதமான நாளை நாம் கட்டாயம் தவற விடாமல் அன்னைக்கு நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யணும். ஒன்றுமே முடியலைன்னா ஒரு சின்ன பூ வாங்கி சுவாமிக்கு கொடுங்க, இல்லைன்னா ஒரு சின்ன தீபம் போடுங்க, ஒரு 2 அகல் தீபம் போட்டு கூட வழிபாடு நடத்தலாம். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாது. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.